மும்பை சென்னை மேட்ச்ல யார் ஜெயிப்பா? ஐ திங்க் சென்னை. உங்களுக்கே தெரியும் மும்பை இப்போது லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுவும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மேஜராக வந்து மும்பை தான் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். மும்பை தான் ஜெயிக்கும். இல்லை, இது மும்பையில் நடக்கிறதுனால மும்பை ஈஸியாக ஜெயிப்பாங்க. மும்பை பிச்சுக்கு மும்பை போலிங்கை சென்னை கொஞ்சம் கஷ்டம் தான் ஆடுறது. சென்னையில் ஸ்ட்ரைக் ரேட் யாருக்குமே சரியில்லை வேறு. ஆனால் மும்பை தான் ஜெயிப்பாங்க. ஐ திங்க் சிஎஸ்கே தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஆடுவாங்க ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சனால. எனக்கு என்னமோ மும்பை வந்து கொஞ்சம் நல்லா ஆடுமோன்னு தோணுது. ஏன்னா வந்து மும்பை 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க, டீமும் நல்லா இருக்குது. இப்போ சிஎஸ்கே வந்து ஏன் கொஞ்சம் சுமாராக ஆடுறாங்கன்னா அவங்க டீம் கொஞ்சம் சரியில்லை, காம்பினேஷன் மிஸ் ஆகுது. மும்பை தானா? எதை வச்சு மும்பை ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க? போன மேட்ச்சில் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காங்க. சென்னை மல்லியே ஃபார்ம் அவுட்டு, தோனியை நம்பி தான் டீமு, அதனால மும்பை தான். கண்டிப்பாக சென்னை தான் ஜெயிக்கும். ஏன்னா சென்னை வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றம் இருந்திருக்கு. பழைய டீம்ஸ்லாம் இல்லாமல் புதுசாக நிறைய நியூ பிளேஸ்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல் ஓவர் சீரிஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சென்னை எல்லா மேட்சும் கிளிக் ஆகலை. ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் அவங்க பேட்டிங் ஆர்டரும் கிளிக் ஆகுது, பவுலிங் ஆர்டரும் சேர்த்து கிளிக் ஆகுது. ஆனால் மும்பை அப்படி இல்லை, யாராவது ஒருத்தவங்க லைனாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராங்க. யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்கண்ணா, யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்க. அப்படியே ராகுல் திரிபாத்தி எதுக்கு ஏற்றாங்கன்னே தெரியல. தீபக் குட்டா அவரே தூக்கணும். அவர்லாம் எப்போயோ ஃபார்ம் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுண்ணா. மும்பை சென்னை மேட்ச்ல யார் ஜெயிப்பா? ஐ திங்க் சென்னை. எதை வச்சு சென்னைன்னு சொல்கிறீங்க? ஃபஸ்ட் டைமே மேட்ச் ஆடும்போது பவுலிங்கில் நல்லா பவுலிங் போட்டாங்க. இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 5 மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறமா திரும்பி இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க சென்னை. மும்பை காண்டா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பேக் டு பேக் மும்பை 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். எதை வச்சு சொல்கிறீங்க? தோனி தான் கேப்டனு, ப்ளஸ் சிஎஸ்கே மும்பை தோற்றுவாங்க. தோனி பெஸ்ட்டு கேப்டன். அவர் எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாரோ அது வச்சு தான் இருக்குது. அவர் நல்லா எடுத்து போகிற மேட்ச். ஒரு ஃபார்ம் அவுட் பிளேயரு, அவர் ஃபார்ம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. ஐ திங்க் சிஎஸ்கே தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஆடுவாங்க ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சனால. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, சான்ஸ் இருக்குது. ஏன்னா தோனி தான் லீட் பண்ணுற டீமை, ருத்ராஜ் வந்து இன்ஜூர்டு. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே தான் சான்ஸ் மோஸ்ட்லி. உங்களுக்கே தெரியும் மும்பை இப்போது லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுவும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மேஜராக வந்து மும்பை தான் ஜெயிக்க சான்ஸ் இருக்குங்க. யார் வேணால் ஜெயிக்கலாம் சார். இப்போ வந்து அன்னைக்கு கிரிக்கெட் வந்து அன்னைக்கு யார் நல்லா ஆடுறாங்க, யார் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, யார் ரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு தான் பொறுத்து. இவ்வளோ நாளாக இவர் வந்து இத்தனை கப்பு ஜெயிச்சிருக்காரு, இவங்க நல்ல டீம், அதெல்லாம் அந்த டைமில் கிடையாது. அந்த டைமில் ஒரு டஃப்பான கேட்ச் வரும், அந்த கேட்ச் யார் எடுக்கிறாங்களோ, இப்போ வந்து ஒரு 6 அந்த ப்ரெஷரை எடுத்துகிட்டு கரெக்டாக யார் அந்த கேம் ஆடுறாங்களோ அவங்க அந்த கேம் வின் பண்ணுவாங்க. பொதுவாக அதுதான். ஏன்னா முன்னாடி இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் அவ்வளோ ஜெயிச்சிருக்கோங்கிறது கிடையாது. அதான் கண்டிப்பாக சென்னை தான் ஜெயிக்கும். ஏன்னா சென்னை வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றம் இருந்திருக்கு. பழைய டீம்ஸ்லாம் இல்லாமல் புதுசாக நிறைய நியூ பிளேஸ்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ரஷித் அப்படிலாம் வந்திருக்காருல, அதனால கண்டிப்பாக சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்வைல் வந்து மும்பைக்கும் பவுலிங் யூனிட் வந்து நல்லா வந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ ஒரு டஃப் கேம் தான் இருக்கும். கண்டிப்பாக வி லவ் சென்னை ஒரு கம்பேக் கொடுத்து ஜெயிக்கணும்னு என்னோட ஆசை. மும்பை தான் ஜெயிக்கும். எதனால் மும்பை ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க? எனக்கு ஹர்திக் பாண்டியா பிடிக்கும், அதனால் மும்பை ஜெயிக்கும். ஹர்திக் பாண்டியா பிடிச்சா மட்டும் போதுமா? அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல. அவங்க நல்லா பண்ணாங்க, லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காங்க, சூப்பராக ஆடுறாங்க, ஜெயிப்பாங்க. இல்லை, இது மும்பையில் நடக்கிறதுனால மும்பை ஈஸியாக ஜெயிப்பாங்க. மும்பை தானா? எதை வச்சு மும்பை ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க? போன மேட்ச்சில் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காங்க. சென்னை மல்லியே ஃபார்ம் அவுட்டு, தோனியை நம்பி தான் டீமு, அதனால மும்பை தான். அவர் தானே கேப்டன்ஷிப் பண்ணி 10 ஃபைனல் கூப்பிட்டு வந்திருக்காரு சென்னை. நல்ல டீம் இல்லாமல் கூட ஃபார்ம் அவுட் பிளேயரை வச்சு ஃபைனல் வந்திருக்காங்க சிஎஸ்கே. ஐ திங்க் சிஎஸ்கேக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா திரிபாதி பதிலாக இவரும் வராரு மாத்ரே, அவரும் ஆடுவார், நல்ல பிளேயர் தான். வன்ஸ் பேடியை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், அவர் நல்ல பேட்டர் தான், நல்லா ஹிட் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் இது ஸ்குவாடில் சேஞ்ச் பண்ணால் அவர் நல்லா ஜெயிக்கலாம். சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. நீங்கள் ஆல் ஓவர் சீரிஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சென்னை எல்லா மேட்சும் கிளிக் ஆகலை. ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் அவங்க பேட்டிங் ஆர்டரும் கிளிக் ஆகுது, பவுலிங் ஆர்டரும் சேர்த்து கிளிக் ஆகுது. ஆனால் மும்பை அப்படி இல்லை, யாராவது ஒருத்தவங்க லைனாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராங்க. எனக்கு என்னமோ மும்பை வந்து கொஞ்சம் நல்லா ஆடுமோன்னு தோணுது. ஏன்னா வந்து மும்பை 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க, டீமும் நல்லா இருக்குது. இப்போ சிஎஸ்கே வந்து ஏன் கொஞ்சம் சுமாராக ஆடுறாங்கன்னா அவங்க டீம் கொஞ்சம் சரியில்லை, காம்பினேஷன் மிஸ் ஆகுது. பட் மும்பை வந்து நல்ல காம்பினேஷன், நல்ல டீம், எல்லா டீமோட இன்டர்நேஷ்னல் கேப்டன்ஸும் மும்பையில் இருக்காங்க. ஸோ வந்து மும்பை ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சென்னையிலேருந்து இந்த பிளேயரை தூக்கணும்னா யாரெல்லாம் தூக்குவீங்க? தூக்கணும்னா சென்னையே தூக்கணும். ஏன்னா புதுமுகத்தான் வாய்ப்பு தரணும். ஏன்னா பழையமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க, திருப்பி நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரணும். ஏன்னா எல்லா
ஃப்ரான்ச்சைஸும் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரைஸ் பண்ணிட்டு வராங்க. சென்னை மட்டும்தான் பழைய ஆளே வச்சு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை நிறைய புது யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள சென்னை இன்னும் மெருகத்துனா இன்னும் நல்லா வரும். மும்பை பிச்சுக்கு மும்பை போலிங்கை சென்னை கொஞ்சம் கஷ்டம் தான் ஆடுறது. சென்னையில் ஸ்ட்ரைக் ரேட் யாருக்குமே சரியில்லை வேறு. இல்லை மும்பை தான் ஜெயிப்பாங்க. மேபி இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா 2-3 பேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரை தூக்கணும்? சென்னையிலேருந்து தூக்கணும்னா யாரை தூக்குவீங்க? யாரும் தூக்க தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. நல்லா தான் ஆடுறாங்க எல்லாரும். நான் முன்னாடி இந்த டீமில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு சென்னை வந்தோடனே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பேட். இப்போ ருத்ராஜ் கைக்வாட் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுல. ருத்ராஜ் கைக்வாட் இப்போது ரூல்ட் அவுட் ஆனது பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் இப்போது தோனி நம்பி இருக்கிறதால இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் இருக்குல்ல, அவர் ஒரு யங்ஸ்டர், அவரால் நிறையா ப்ரெஷர் எடுக்க முடியாது அவரால். அது ஒரு ரீசன் இருக்குது. டெவான் கான்வியோ இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அதனால் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஷேக்கி. தூபே தோனி அவர் நம்பி தான் டீமே இருக்குது. பாலிங்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஐ திங்க் டெவான் கான்வேயோ ரச்சின் ஓப்பனிங் வந்தால் அவரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பார். டெவன் கான்வே தான் லாஸ்ட் மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க. அதான் எனக்கும் தெரியல என்ன கன்ஃபியூஷன் சொல்லி. ஐ திங்க் அவர் சான்ஸ் தரும். எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாட்டியை ட்ராப் பண்ணி கான்வே எல்லாம் எடுத்துட்டு வரலாம் உள்ள. 70 மேபி நான் கொடுப்பேன். மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு 70% அண்ட் சென்னைக்கு ஒரு 30% தரும். எதனால? மும்பைக்கு குவாலிட்டி பவுலிங் இருக்குது. ஜஸ்பீத் பும்ரா, கோல்த், சஹர் அண்ட் பேட்டிங் ஆர்டர் திலக் வர்மா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் ஹார்திக் பாண்டியா இப்போ வில்ஜாக்ஸ் கூட போன மேட்ச் நல்லா ஆடினாரு. ரயல் ரிக்கல்டன் நல்லா ஆடுறாரு. ரோஹித் சர்மா வந்தால் இன்னும் அது வந்து அதான் சொல்கிறேன், அந்த இப்போ ரெண்டு மேட்ச் வந்து ரொம்ப கிட்டக்க வந்து தோத்தாங்க அந்த கேம் அந்த டைமில் ஆடுறதுனால அப்படின்னு சொல்கிறேன். டோனி வந்து கம்பேக் டு த கேப்டன்ஷிப்பு அப்படின்றப்ப நம்ம சென்னையிலேருந்து நிறைய மாற்றங்கள் அவர் கொண்டு வந்திருக்காங்க. பிளேயர்ஸும் சரி யூனிட்டும் சரி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டோனி கேப்டன்ஷிப் ப்ளஸ் நம்மளுடைய டீம் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருவோம். சென்னை கண்டிப்பாக ஜெயிக்கும். ஹர்திக் பாண்டியா விளாட்றாரு, ஓகே, ரிக்கல்டன் விளாட்றாரு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நிறைய பேர், பும்ரா. யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்ண்ணா, யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அப்படியே ராகுல் திரிபாட்டி எதுக்கு ஏற்றாங்கன்னே தெரியல. தீபக் குட்டா அவரே தூக்கணும். அவர்லாம் எப்போயோ ஃபார்ம் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுண்ணா. அவர் எடுக்கிறது வேஸ்ட்டு. அவர் எடுத்தது தான் மிகப்பெரிய தப்பு. யார் எடுத்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? தீபக் குட்டா, ராகுல் திரிபாட்டி. ஐ திங்க் 6th போவாங்க, இல்லைனா 7th. டாப் ஆஃப் த 4ல போக வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வாட்டி. ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே 5 மேட்ச் வேற லூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லா மேட்சும் அந்த பேட்டிங் ஆர்டர் கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. மேபி போன மேட்ச் ஷேக் ரஷீத் கிளிக் ஆனாரு. எஸ், ஒரு யங்ஸ்டர் நல்லா கிளிக் ஆகலாம். டெவான் கான்வே அவ்வளோ ஃபார்மில் இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது அவங்க டீமில் இப்போ ஆடுவாங்களான்னு தெரியலையே. 11th சொன்னால் தானே தெரியும், அன்றைக்கி தானே தெரியும் அவர் ஆடுவார். அன்றைக்கி அவர் அடிக்காமல் இப்போ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான். இல்லை அதுதான் சொல்கிறேன். சென்னை டீமை டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு புது யங் பிளேயர்ஸ்லாம் வந்து போட்டோன்னா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா லாகு திரிபாத்தி, விஜய் சங்கர்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட்டில் பிளேயர். இவன் தோ இந்தியன் லீக் கூட விளையாடுதில்லை. ஓகே, இந்த மேட்ச் சென்னை ஜெயிக்க வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்லை, மும்பை தான் ஜெயிப்பாங்க. ஏன் ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால மும்பை ஜெயிப்பாங்க? இல்லை, மும்பை தான் லாஸ்ட்டாக நல்லா ஆடிட்டு இருக்காங்க, செம்மையாக டீம் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னைகிட்ட அவ்வளோ இல்லை, பேட்டிங் இல்லை. 100 ஆகும்போது தான் நல்ல சாய்ஸ் தான். அவர்லாம் நல்லா பண்ணார் ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி வந்து நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்து அவங்க ஈவன் தோ அன்சோல்ட் பிளேயர் நிறைய பேர் இருந்தாங்க. அன்சோல்ட் பிளேயர்லாம் அவங்க ரீகன்சிடர் பண்ணி உள்ளே கொண்டு வரது நல்லா இருக்கும்னு சொல்லுவேன்.